இப்போலாம் ஹாலிவுட் மாதிரி பாலிவுட்லேயும் அதிக பட்ஜெட் படங்கள்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னுமே பாலிவுட்டில் எந்த ஒரு நேரடி தயாரிப்பாளருக்கும் சல்மான் கான், ஷாருக் கான் மற்றும் அமீர் கான் ஆகிய 3 பேரையும் வச்சு ஒரு படத்திற்கு சமாதானப்படுத்துறது ரொம்ப கடினமான விஷயமா. ஏன்னா பட்ஜெட்டை உயர்த்துறது ரொம்ப கடினம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், சில காலத்திற்கு முன்னாடி இந்த 3 கான்களும் ஒரே மேடையில் ஒன்றாக நடனமாடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எந்த படத்தின் படப்பிடிப்பிற்காகவோ இல்லைனா குடும்ப விழாவிற்காகவோ கிடையாது. இந்த குடும்ப விழாவும் ஒரு சிறிய குடும்ப விழா அல்ல. ஆமா, இங்க நாம அம்பானியின் வீட்டின் செயல்பாடுகள் பத்தி தான் பேசுறோம். அம்பானியோட வீட்டில் சிறிய விழா கூட ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இதுல இந்திய ஊடகங்கள் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா ஊடகங்களுக்கும் இந்த விழா மீது ஒரு கண் இருந்தது. நாடும் உலகமும் அதை கண்காணித்து வருகின்றன. சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் இவங்க 3 பேரையும் ஒரே மேடையில அம்பானியா அழைத்து வந்து ஆட வச்சதுல என்ன அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆமா, நீங்க நினைக்கிறதும் கரெக்ட் தான். ஏன்னா இந்த 3 கான்கள் மட்டும் இல்லாம இதுல பில் கேட்ஸ், ரிஹானா மற்றும் மார்க் ஜூக்கர்பர்க் போன்ற பிரபலங்களும் பங்கேற்க வந்தனர். ஃப்ரெண்ட்ஸ், அம்பானி வீட்டுல நடந்த விழா தலைப்புச் செய்தியாக மாறிச்சு. பல விவாதங்கள் நடந்துச்சு. மேலும் பல கேள்விகளும் எழுப்பப்பட்டன. அம்பானிக்கு இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. தாங்கிட்ட பணம் இருக்கிறதுன்றத காட்டிக்கிறதுக்கு இவ்வளவு பணத்தை ஒருத்தரால செலவழிக்க முடியுமா? ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா விவாதங்களிலும் இல்லைனா கேள்விகளிலும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முக்கியமான ஒரு கேள்வியும் வந்துச்சு. அந்த கேள்வி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் செஞ்சிருங்க. இது மூலமா இது போன்ற முக்கியமான வீடியோக்களை சேனல்ல அப்லோட் பண்ண உடனே உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நேரடி தயாரிப்பாளரின் வேண்டுகோளின் பேரில் பெரிய நட்சத்திரங்கள்லாம் ஒரு படத்தை ஒப்புக்கொள்ளாத நிலையில அம்பானியோட குடும்ப புனை கதைகள்ல மட்டும் பெரிய நட்சத்திரங்கள் ஒன்றாக காணப்பட்டனர். இது ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாம ஒரு கேள்வியையும் எழுப்பிச்சு. அந்த கேள்வி என்னன்னா, பாலிவுட் அம்பானியோட கட்டுப்பாட்டுல இருக்குதா இல்லனா அம்பானியோட அறிவுறுத்தலின் படிதான் செயல்படுகிறதா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். முகேஷ் அம்பானிக்கு எந்த அடையாளமும் தேவையில்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அவரோட நெட்வொர்க் சுமார் $120 பில்லியன். அது மட்டும் இல்லாம அவரோட புகழ் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. IPLல மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு டீமையும் வச்சிருக்கிறாரு. அதுவும் வெற்றிகரமான அணி. இது மூலம் அம்பானிக்கு நிறைய லாபம் கிடைக்குது. இந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அணியால சிறப்பாக செயல்பட முடியவில்லை அப்படின்றது வேறு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், பாலிவுட் அம்பானியோட கட்டுப்பாட்டுல இருக்குதா அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். கொஞ்ச மாசங்களுக்கு முன்னாடி அம்பானியோட இளைய மகன் அனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங் ஜாம் நகர்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் அப்படின்றவங்கள திருமணம் செய்ய இருக்கிறாரு. இந்த திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டத்தின் போது இந்த நிகழ்வு அனைத்து செய்தி சேனல்களிலும் காணப்பட்டது. இந்தியாவோட பிரபலங்கள் மற்றும் பெரிய பெரிய ஆளுங்க வந்திருந்தாங்க. ஆனா உலகம் முழுவதில் இருந்தும் பல பெரிய பெரிய ஆளுங்க கூட அங்க வந்திருந்தனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாவில் அம்பானி சுமார் 1000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறாராம். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்றேன். அம்பானி 1000 கோடி ரூபாயை செலவழிக்கவில்லை, அவரு அதை முதலீடு செஞ்சிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னு யோசிக்கிறீங்க? சரி இருங்க, நான் அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அம்பானி எப்படி 1000 கோடி ரூபாயை முதலீடு செஞ்சாரு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராதிகா மெர்ச்சன்ட் பணத்திற்காக மட்டும்தான் அம்பானி குடும்பத்து கூட தன்னை இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னே அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அனந்தோ ராதிகாவும் சின்ன வயசுல இருந்தே ஒருவரை ஒருவர் அறிந்தவர். அது மட்டும் இல்லாம ராதிகா மெர்ச்சன்ட் ஒரு மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். ராதிகா தனது ஃபேமிலி பிசினஸ்ல மட்டுமே கோடிகளை சம்பாதிக்கிறார். ராதிகா மெர்ச்சன்ட்டோட தந்தை வீரே மெர்ச்சன்ட்டும் ஒரு கோடீஸ்வரர். எனவே ராதிகா பணத்திற்காக அம்பானி குடும்பத்துடன் பழகுகிறார் என்று சொல்வது தவறு. அப்படியானால் முகேஷ் அம்பானி உண்மையில பணத்தை முதலீடு செய்து செலவழிக்கவில்லையா? அது மட்டும் இல்லாம பாலிவுட் முகேஷ் அம்பானியோட கட்டுப்பாட்டுல இருக்குதா? சரி, இந்த பிரச்சனைக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் என்ற பெயரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
இது ரிலையன்ஸின் துணை நிறுவனம் மற்றும் ரிலையன்ஸ் அம்பானிக்கு சொந்தமானது என்றும் சொல்லலாம். திரைப்படங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் படங்களின் விநியோகத்திலும் உதவுகிறது. சூரியவன்ஷி 83 போன்ற படங்களின் விநியோகத்தை ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் செய்துள்ளது. ஆனா படங்களோட விநியோகத்துல அதிக லாபம் கிடைக்காததுனால ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தர்மா புரொடக்ஷன் மற்றும் ஃபேண்டம் ஃபிலிம்ஸ் கூட இணைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பல படங்கள் தயாரிக்கப்பட்டன. ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மூலம் அம்பானியோட இந்த முடிவு மிகவும் லாபகரமானது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலா அம்பானி இந்த முடிவுக்கு பிறகு அம்பானியும் ஜியோ சினிமாவை தொடங்கினார். இன்று அம்பானி ஜியோ சினிமா மூலம் IPL-ஐ இலவசமாக ஒளிபரப்புகிறார். அது மட்டும் இல்லாம ஜியோ சினிமாலேயே எல்லா வெப் சீரிஸையும் உருவாக்கி பல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் விருதுகள் வாங்கி ஜியோ சினிமா மிக வேகமாக வெற்றி கொடியை அமைத்தது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஜியோ சினிமாவின் அட்டகாசமான தருணத்தை உங்களுக்கு வழங்கியுள்ளேன். இது மூலமா நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்களே இப்போ புரிஞ்சுப்பீங்க. உண்மையில அந்த திருமணத்திற்கு முந்தைய விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பிரபலங்களும் உண்மையில அம்பானி வணிகத்துடன் தொடர்புடையவர்கள். அதனாலதான் அவர்கள் அனைவரும் அம்பானியோட நல்ல பட்டியலில் இருக்க அந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள். சரி, பணத்துக்காக தான் சல்மான், ஷாருக், அமீர் போன்ற நட்சத்திரங்கள் அம்பானியோட விழாவிற்கு கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத வச்சுக்கலாம். ஆனா மார்க் ஜூக்கர்பர்க் மற்றும் பில்கேட்ஸ் போன்றவர்களுக்கு ஏன் இந்த பண பற்றாக்குறை? இப்ப புரியுதா? உண்மையில விஷயம் என்னன்னா, ஏறக்குறைய ரூபாய் 1000 கோடி செலவழிக்கப்பட்ட இந்த விழா உண்மையில அம்பானியோட பெரிய யுக்தியின் ஒரு பகுதியாகும். ஆக்சுவலா மார்க் ஜூக்கர்பர்க் ரிலையன்ஸ் பிளாட்ஃபாரத்துல 9.9% பங்குகளை வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பில்கேட்ஸ் மற்றும் ரிஹானா ஆகியோர் அம்பானியோட சில பிசினஸ்ல அம்பானி கூட இணைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வுல தோனி கூட காணப்பட்டாரு. தோனி எங்கும் அரிதாகவே காணப்படுவார் என்பதும் அம்பானியோட இந்த விழாவில் தோனியோட பிரசன்னம் அந்த நிகழ்வின் மூலம் எனது தொழில நல்ல முதலீடு செய்துள்ளேன் என்பதை அம்பானியோட அந்த விழாவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ சினிமா மாதிரி ஜியோ மார்ட்டையும் அம்பானிக்கு சொந்தமானதுதான். மகேந்திர சிங் தோனி தான் ஜியோ மார்ட்டோட பிராண்ட் அம்பாசிடர். அந்த விழாவில் தோனியை அம்பானி பார்க்க வேண்டும் என்பதற்கான காரணம் இதுதான். தோனியை தவிர பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மனிஷ் மல்ஹோத்ராவும் அந்த விழாவில் காணப்பட்டாரு. மேலும் மனிஷ் மல்ஹோத்ராவின் நிறுவனத்தில் அம்பானி 40% பங்குகளை வைத்திருக்கிறார். ஆக்சுவலா மல்ஹோத்ரா வடிவமைத்த ஆடைகளை அம்பானி குடும்பத்தினர் உட்பட பல பாலிவுட் பிரபலங்கள் அணிகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், அம்பானியோட குடும்ப விழாவில் சல்மான், ஷாருக், அமீர், ரிஹானா, பில்கேட்ஸ், மார்க் ஜூக்கர்பர்க், பாப் டைகர் மற்றும் மகேந்திர சிங் தோனி போன்ற பிரபலங்களும் பெரியவர்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்றத இப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பாலிவுட்டின் மீது அம்பானியின் கட்டுப்பாட்டில் எப்படி அம்பானி தனது ஆதிக்கத்தை பணத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாது தனது யோசனைகளின் அடிப்படையிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. வாழ்க இந்தியா.